இது உலகத்தின் பார்வை. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அசிங்கமான வாழ்வு வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்ப டாட்டூஸ் குத்துறாங்க, பச்சை குத்துறவங்க பாத்தீங்கன்னா உடல் முழுசும் குத்திட்டு எத்தனையோ பேர் அது ஒரு ட்ரெண்டுன்னு கொண்டு போறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது நம்முடைய சரீரத்துக்கு எஜமான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான இந்த சரீரத்தை அவருடைய அனுமதி இல்லாம எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அந்த டாட்டூஸ் குத்தி இது வந்து ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு உடலை அசிங்கப்படுத்துறவங்களா இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா குரலை உயர்த்தி சத்தம் போடுறாங்க, சண்டை போடுறாங்க. அப்ப ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, ஆராதனையில கலந்து கொண்டு இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது எதிரில் வர்ற வாகனம் ஒருவேளை இடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா உடனே டக்குன்னு குரலை உயர்த்தி ஒரு சண்டை போடுற அளவுக்கு போயிடுவாங்க. இது ஒரு அசிங்கங்க. ஏன்னா சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டிய இடத்துல இந்த இடத்துல நம்ம பஜாரித்தனமா நடக்கும் பொழுது அது அந்த இடத்துல சாட்சி கட்டுறது மாத்திரமல்ல நம்மளை அசிங்கமா பார்ப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுங்கிற ஒரு மனம் மேட்டிமை உள்ள மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை அசிங்கமானது. நிதானமின்மை, அடுத்தவங்களை குறித்து புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், சண்டை மூட்டுறது, கலகம் பண்ணுகிற காரியங்கள், இப்படின்னு நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கை அசிங்கமுள்ள வாழ்க்கையா இருக்கும். கர்த்தரே இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல அசிங்கமான வாழ்கிற மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்ப வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 16:5 மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் சொல்லி வேதத்துல வாசிக்கிறாங்க. இப்ப அருவருப்புங்கிறது என்னது, அசிங்கம் சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை அசிங்கமுள்ள வாழ்க்கையா இல்லாம கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களா நம்ம இருக்கும் பொழுது நம்ம அசிங்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்வோம், அழகுள்ள வாழ்க்கை வாழ்வோம். அடுத்தது அசிங்கம் அப்படின்னா அதுக்கு